உங்களுடைய மகன், மகள் 2 பேரும் கூட சினிமா துறையில தான் இருக்காங்களா? ஆமாம் சார், 2 ம். பேரும் சினிமாவில் தான் இருக்காங்க. ம். ஒன் பர்சன் இஸ் இன் டாக்குமெண்ட்ரி, சன் இஸ் இன் ஆக்டிங் அண்ட் ஈ ஆல்சோ வாண்ட்ஸ் டு டைரக்ட், ரைட்டு. ம். ஸோ அதில் தான் இருக்கான் அவன். எல்லாம் இதுவாக தான் இருக்கும். கைலாசம் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கராக இருந்து தான் டெலிவிஷனில் இருந்தார். ஆமா. அண்ட் ஐ திங்க் டெஃபினட்டாக அது ஜீன்ஸா இல்லை பார்த்துட்டே இருக்கும் பொழுதே நம்ம வீட்டில் அதே சுவாசம் தானே. ஸோ அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்காங்க. சினிமாவை பத்தி அதிகமா பேசுவீங்களா? நிறைய பேசுவோம். சினிமா தான் இப்போ நடக்கிற படம், நடந்த படம், பார்த்துட்டு வர படம், அதை பற்றின டிஸ்கஷன், சீரியஸாக பொலிட்டிக்கலாக பார்ப்பாங்க நிறையா ஃபில்ம்ஸை, பொலிட்டிக்கலாக யோசிப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் நிறையா. 2 பேருமே ஹியூமனிட்டிஸ் பேக்ரவுண்டு படிச்சிருக்கிறதுனால ஸோ அதனால நிறையா ரிசர்ச், நிறையா யோசனைகள், நிறையா அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி படங்களை என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல வரல, ஏன் தப்பாக இருக்குது, ஏன் தப்பாக இல்லை, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம் நிச்சயமாக நிறையா படம். எஸ், அதில் சில படங்கள் என்னோடது, சிலதெல்லாம் அவங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து பொலிட்டிக்கலாக ராங்காக இருந்ததுன்னா தே வில் கால் இட் அவுட், தே வில் டெல் மீ எனக்கு பிடிக்கல அந்த படம், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு கிளியராக சொல்லிடுவாங்க. பாலச்சந்தருடைய கதாநாயகிகளில் யாரோடலாம் உங்களுக்கு நல்ல நட்பு உண்டு? டெலிவிஷனில் பண்ணியிருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் கீதா, ரேணுகா, சரிதா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பிரகாஷ் ராஜ் கையெழுவு மனசில் ஃபர்ஸ்ட் பண்ணார். அவர் என்கிட்ட சொல்லுவார், உங்கள்கிட்ட தான் ஐ டுக் மை ஃபர்ஸ்ட் சேலரி அப்படின்னு பிரகாஷ் ராஜ். அவர் கையெழுவு மனசுன்னு அதில் பண்ணார் அவர். அஃப்கோர்ஸ் அந்த பீரியடில் வந்து நான் சௌகாரமாக மீட் பண்ணியிருக்கேன், வீட்டுக்கு வந்திருக்காங்க. பட் சரிதாலாம் நல்ல அறிமுகம். சரிதா, கீதா அவங்க தான்.